2026ஆம் வருடத்திற்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்மளுடைய சேனல் நம்ம தினம்தோறுமே நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ புதுசாக ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ அரசியலில் வட்டாரங்களில் என்ன விதமான பரபரப்பை இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு, எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பாஜகவினுடைய மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில் அதிமுக மற்றும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகிய 2 கட்சிகளும் இடம்பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டணி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நகரப்புற மற்றும் படித்த வாக்காளர்களை கவரக்கூடிய தலைவராக இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து முன்னிறுத்தத்துக்கு பாஜக வந்து ஒரு திட்டமிட்டிருக்கு. ஸோ பாஜகவினுடைய நோக்கமே வந்து இதுதான். ஸோ நிர்மலா சீதாராமன் தான் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு பிளானாக வந்து இருக்காங்க. ஏன்னா நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமாக இவங்க இல்லை அப்படின்னாலுமே கூட நிர்மலா சீதாராமனுடைய தமிழ் பின்னணியும் தேசிய அளவிலான செல்வாக்கும் பார்த்திங்கன்னா மாநிலத்தில் பாஜகவினுடைய பிம்பத்தை நல்ல ஒரு வலுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பாஜக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அம்மாவினுடைய ஒரு அர்ப்பணிப்பு தேசிய அரசியல் கட்சியினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஈடுபாடோடு இருக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த கூட்டணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் சரி, அதே போல் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழியலாம் அப்படின்னு தகவல்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ இருக்குது. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அரசியல் அதிகாரத்தை நம்ம சமன் செய்யணும், அனுபவம் வாய்ந்த பிரபலமான முகங்களை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இது வந்து இப்போ பார்க்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ விஜயை பொறுத்த வரைக்குமே எல்லா விதமான அரசியல் விஷயங்களும் அவருக்கு வந்து தெரியல. இன்னும் அரசியல் சார்ந்த அனுபவங்கள் அவருக்கு வரல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே கரூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான். ஸோ அதை பற்றியும் நம்மளுடைய சேனல்லையே நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வெற்றிக்கு வரணும் அப்படின்னா அதுக்காக நிறைய இடர்பாடுகள், நிறைய சவால்களை கடந்து தான் வரணும். எதுவுமே வந்து எளிமையாக கிடைச்சிடாது. நம்ம எடுத்த உடனே முதலமைச்சராக ஆகிடவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் தொண்டர்களிடையும் சரி, பொதுமக்களிடையும் சரி இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். அரசியல் நிபுணர்கள் இதில் நிறைய சவால்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதிமுக நீண்ட காலமாக சுதந்திரமாக வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. எடப்பாடி எந்த கட்டத்திலும் சரி முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பை விட்டு கொடுக்கவே மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல தான் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் இன்னும் ஒரு புதிய அரசியலை வந்து சக்தியாக வந்து மாற்றுறதுக்கான முயற்சிகளை வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ விஜய் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஈகோ விஷயமாக தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க. எடுத்த உடனே அவருக்கு வந்து அந்த பதவியை வந்து கொடுக்கறதுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் கிடையாது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே கூட இந்த பாஜக ஒரு மிகப்பெரிய பிளானே வந்து போட்டு வச்சுருக்காங்க. எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி விஜயை முதல் வேட்பாளராக வந்து ஏற்றுக்க மாட்டார். அதே போல் இந்த கூட்டணியில் பவர் இல்லாமல் பாஜகவும் இருக்கவே முடியாது. ஸோ விஜய், எடப்பாடி 2 பேரையுமே வந்து சமாதானப்படுத்தி ஆகணும். அவங்க 2 பேர்த்தையுமே சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமித்ஷா வந்து இந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்னு தெரியல. பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானே போட்டு வச்சுருக்கு. ஏன்னா இந்த செய்திகள் பார்த்திங்கன்னா இன்னும் உறுதிப்படுத்தலை, ஜஸ்ட்டு பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கே ஒழிஞ்சி இன்னும் இது கன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. சம்மந்தப்பட்ட தலைவர்கள் யாருமே இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவே கிடையாது. பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர்களும் இந்த கருத்துக்களை பற்றி பேசுகிறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போதைக்கு தொகுதி பங்கீடு மற்றும் தலைமை பதவிகள் குறித்து பேசுவது ரொம்ப ரொம்ப விரைவானதாக இருக்கும். அவங்க வந்து அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக ஊகங்கள் உண்மையாகுது அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து குறிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிர்மலா சீதாராமன் எப்படி எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோரை ஒரே கூட்டணியில் கீழே கொண்டு வர்றது, அந்த ஆளக்கூடிய திமுகவிற்கு எதிராக ஒரு மாற்றத்தை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி
மிகப்பெரிய ஒரு ஆலோசனையானது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. தேசிய அனுபவமும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய வலுவான அடிமட்ட அமைப்பு, விஜயனுடைய மிகப்பெரிய ரசிகர்களுடைய ஆதரவு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் வெற்றிக்கு காரணமாக இருக்காது அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஸோ அரசியல் நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெண் தலைவரை முதல்வராக முன்னிறுத்துவது இதுவே முதல் முறையாக இருக்கும். ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரைமறைவு விவாதங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வரக்கூடிய வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவு பெறும் அப்படின்னு நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றத.